12th A3 student. In accountancy now we are seeing 9th chapter. Now in this video we are going to see book back sum 7th sum from the following balance sheet of Gems Limited as on 31st March 2019. Calculate debt equity ratio, proprietary ratio, capital gearing ratio. Balance sheet of Gems Limited as on 31st March 2019. Particulars: amount, equity and liabilities, shareholders fund. A. Share capital, equity share capital 2,50,000, 6% preference share capital 2 lakhs. B. Reserve and surplus 1,50,000, non-current liabilities, long-term borrowing 8% debentures 3 lakh, current liability short-term borrowing from banks 2 lakh, trade payable 1 lakh, total 12 lakh. Asset: non-current asset 8 lakhs, fixed asset 8 lakh. Current asset: A. Inventory 1,20,000, B. Trade receivable 2,65,000, C. Cash and cash equivalent 10,000, D. Other current asset. Expense paid in advance 5,000. Total asset 12 lakh. Now in this sum they are asked to calculate debt equity ratio, proprietary ratio, capital gearing ratio. First, debt equity ratio. Debt equity ratio is equal to long term debt divided shareholders fund. இப்போ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் டெப்ட்னா எது நம்மளுக்கு தெரியணும். லாங் டேர்ம் டெப்ட் ஈக்குவல் டு டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ் அண்டு அதர் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் டெப்ட்னு சொல்லிட்டு டிபெஞ்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டிபெஞ்சர்ஸ் 3 lakh. நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஈக்குவல் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இது மூணுமே. இப்போ சில சம்மில் பார்த்தீங்கன்னா எதாவது 2 கொடுத்துருப்பாங்க, இல்லை 3மே கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் அதை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னா என்னன்னு தெரியணும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2,50,000 கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 2 lakh, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 1,50,000. இப்போ இது மூணுத்தையும் டோட்டல் பண்ணால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஈக்குவல் டு 6 lakh. இப்போ நம்ம லாங் டேர்ம் டெப்ட் கால்குலேட் பண்ணிச்சு 3 lakh, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கால்குலேட் பண்ணிச்சு 6 lakh. இப்போ நம்ம அந்த 2 அமௌண்ட்டையும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். லாங் டேர்ம் டெப்ட் 3 lakh, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 6 lakh. இப்போ 3 lakh 6 lakh டிவைட் பண்ண வேண்டியது தான். மேலே இருக்கிற 50, கீழே இருக்கிற 50 கேன்சல் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ 3 6 டிவைட் பண்ண வேண்டியது தான். 3 இந்த 3 6 நம்ம டிவைட் பண்ண முடியாது, அதனால் பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 30ல் எத்தனை 6 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 times 5 6 30. அப்போ 0.5 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.5:1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.5:1. நெக்ஸ்ட்டு ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் டோட்டல் அசட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோலேயே கால்குலேட் பண்ணியிருப்போம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஈக்குவல் டு 6 lakh. அப்போ டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா 12 lakh. இந்த டோட்டல் அசட் நம்ம எதுவும் கால்குலேட் பண்ண வேண்டியது தான். கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா கீழே டோட்டல் அசட், ஃபிக்ஸ்டு அசட், கரண்ட் அசட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் அசட் 12 lakh கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 6 lakh, டோட்டல் அசட் 12 lakhs. இப்போ 6 lakh 12 lakh டிவைட் பண்ண வேண்டியது தான். இந்த 50 கேன்சல். இப்போ 6 12 டிவைட் பண்ண வேண்டியது தான். 6 டிவைட் பை 12. இப்போ 6 12 டிவைட் பண்ண முடியாது, அதனால் ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 60ல் எத்தனை டைம்ஸ் 12 பார்த்தீங்கன்னா 5 times 60. அப்போ 0.5:1 தான் ஆன்சர். 0.5:1 ஆன்சர். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஈக்குவல் டு ஃபண்ட் பியரிங் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் டிவைடட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஃபஸ்ட்டு ஃபண்ட் பியரிங் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் என்னன்னு தெரியணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்
debentures, bonds and other long term borrowing இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த funds bearing fixed interest and fixed dividend. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர்ஸ் ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 2 lakhs, டிபெஞ்சர்ஸ் 3 lakh. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா ஃபண்ட்ஸ் பியரிங் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் ஈக்குவல் டு 5 lakhs. நெக்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஈக்குவல் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2,50,000, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 1,50,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கிடைக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஈக்குவல் டு 4 lakh. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஃபண்ட் பியரிங் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணிச்சு 5 lakh. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 4 lakh கால்குலேட் பண்ணிச்சு. இப்போ அது ரெண்டுத்தையும் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். ஃபண்ட்ஸ் பியரிங் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 lakh, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 4 lakh. இப்போ 5 lakh டிவைடட் பை 4 lakh. மேலே இருக்கிற 5 0 கீழே இருக்கிற 5 0 கேன்சல் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ 5 4ஆல் டிவைட் பண்ண வேண்டியது தான். 5ல் எத்தனை டைம் 4 இருக்குது பார்த்தீங்கன்னா 1 டைம். 5ல் 4 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 1. இப்போ இந்த 1 4ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறா பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 10. இந்த 10ல் எத்தனை டைம் 4? 2 டைம்ஸ். 2 4s are 8. அப்போ 8 2 டைம்ஸ். இப்போ 10ல் 8 மைனஸ் பண்ண ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2. இப்போ இந்த 2 4ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 20. 20ல் எத்தனை டைம் 4ன்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். அப்போ 5 4s are 20. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.25. ஓகே 1.25:1. இந்த லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ லிக்விடிட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பக்கத்தில் 1ன்றதை நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.